அரசாணை 243 ரத்து உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் என்ன, அரசு அளித்த விளக்கம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், அரசாணை 243 சொல்வது என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? சக்தி, தமிழ்நாடு ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக 31 அம்சங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி 3 நாட்களாக பிரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் முக்கியமாக 5 அம்சம் முக்கியமான கோரிக்கையான பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் பிரதானமாக ஒன்று 243 அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழக்கங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். அரசாணை 243 சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொடக்க பள்ளிகளில் அதே போல பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. தலைமை ஆசிரியரே இல்லாமல் சில பள்ளிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு அரசாணை 243 கொண்டு வந்து காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆசிரியர் சென்று பணியில் ஈடுபடலாம் என்று சொல்லியிருக்கார்கள். இதற்கு முன்பாக இந்த அரசாணை கிடையாது. அந்தந்த ரீஜனல் சொல்லுவாங்க, தமிழகத்திலே பல ரீஜனலாக பிரிக்கப்பட்டு அங்கே எந்த பகுதிகளாக வேக்கன்சி இருக்கிறதோ அங்கு போயிட்டு பணியில் சேர்ந்து கொள்வார்கள். ஒரு ஆசிரியர் சென்னையிலிருந்து இங்கே சென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வேக்கன்சி இருந்தால் ப்ரொமோஷன் பெற்று அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் அதுக்கு அடுத்த பணியில் இருக்கக்கூடிய பணியில போய் சேருவார்கள். ஆனால் இப்போது இந்த அரசாணை என்ன சொல்வது என்று பார்த்தோம்னால், தமிழகத்தில் மற்றொரு பகுதியில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தென் மாவட்டங்கள், அதேபோல வட மாவட்டங்கள் உள்ளிட்ட இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இதனால் செல்ல முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக எங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டாத, அங்கே போய் சேர்ந்து பணி செய்ய முடியாது. ஏன்னா இங்கிருந்து சென்னையிலேருந்து ஒரு வட மாவட்டத்திற்கோ தென் மாவட்டத்துக்கு சென்று பணி செய்ய முடியாத காரணமாக எங்களுக்கு இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு பிரதான கோரிக்கை என்ன, இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள் இருக்கிறது. அதனால் மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாநிலத்தில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இடையே ஊதியத்தில் முரண்பாடு அதிகமாக இருக்கிறது. இதை கலைத்து ஈவனாக, அதாவது முறையாக எங்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னா, அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கும் இவர்கள் பெறக்கூடிய சம்பளத்திற்கும் கிட்டத்தட்ட 8,500 ரூபாய் 9,000 ரூபாய் வரையும் வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே இதை சரி செய்யணும். கிட்டத்தட்ட 2006 இது இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா தமிழக அரசு இதை செவிசாய்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதானமாக கோரிக்கையை முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் சொல்றாங்க. அரசு அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய விளக்கத்தை ஆசிரியரிடம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தின் காரணமாக பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத நிலை நீடிக்கிறது. எனவே அதற்கு விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று செய்தியாளர் பார்வையில் நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.